பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசணும்னா ரிலீஸுக்கு பிறகு அது நிறைய பேக் ஃபயர் ஆகிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்ன படிச்சனோ அதே மாதிரி படமாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாதம் 30,000 இருந்தால் போதும், என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாதம் 50,000 இருந்தால் போதும், நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம், செட்டில்றோம் அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி, அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக, நிறைய வெர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வெர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வின்சி சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்காது சினிமாவில். அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 4 மணி நேரத்தில் சொல்லுங்க போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யாரு? போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாக்கோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாக்கோட சாங் கேட்ட உடனே இம்மீடியட்டாக கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டயலாக்ல காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே அதில் டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சாங் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல், காமெடி பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமா. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க, அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சாண்டி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறது. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போனோம் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன, அது சூப்பராக இருந்தது சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன், அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போகுது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக, ஆமாம்ல இன்னைக்கு அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்க. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஏதாவது ஒன்று வரும், கலக்க போகுது அந்த மாதிரி, கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுல சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்குது. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணுக்குள்ள எடுத்து எல்லாரும் பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். நன்றி.
சினிமாவுக்கு வேணால் ஒரு புதுசாக இருக்கலாம், குடும்பஸ்தன் திரைப்படம் வேணால் இவருடைய டெபியூ மூவியாக இருக்கலாம். ஆனால் சீரிஸ் உலகுக்கு இவர் ரொம்பவே அறிமுகமானவர் தான். உங்களில் பலர் வந்து பேக் டு ஸ்கூல் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அலுமினாட்டிஸ் வரைக்கும் இவருடைய இயக்கத்தில் உருவான நிறைய படைப்புகள் இருக்குது. இப்போது ஒரு யூடியூப்பில் ஒரு சீரீஸை இயக்குனதுலேருந்து ஒரு திரைப்படத்தை இயக்குன அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த திரைப்படத்தில் அவருடைய பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பேசுகிறதுக்காக இயக்குனர் திரு ராஜேஸ்வர் காளிசாமி சில வார்த்தைகள் கூறுமாறு அழைக்கிறோம். சாரிங்க ஒன்று மறந்துட்டேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்க திரு கனி அவர்களுக்கு பாராட்டு. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். இதனோட முதல் ஸ்பீச் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பொறுத்துக்குங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக நான் என்ன பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு நன்றி சொல்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு குடும்பஸ்தன் அப்படிங்கிறதுல இடத்துலேருந்து என் குடும்பத்துக்கு இருந்து நான் நன்றியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதில் என் ட்ரீமை பர்சியூ பண்ண விட்ட எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் ஜாஸ்மின் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. கரெக்டாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது கன்சீவாக நாங்கள் த்ரூ அவுட்டாக நான் கூடவே இல்லை, பயங்கர சப்போர்ட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி அவனுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்து அவன் காசு சேர்த்து வச்சு எனக்கு கொடுத்து என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வச்சு அழகாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இந்த சமயத்தில் நிறைய சமயத்தில் இவங்க எல்லாத்துக்கும் ரிப்பீட்டடாக நன்றி சொல்ல நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்துக்கு போனோம்னா நக்கலைட்ஸ் என்னோட இன்னொரு ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில் இப்போ இங்கே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பிரசன்னா அழகாக சொல்லிட்டார். அந்த மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் நானும் பிரசன்னாவும் இந்த ஸ்டோரியில் உட்காரும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை நிர்வாகம் பார்த்துக்கிட்ட கிருஷ்ணாவுக்கும் மிதுனுக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அவங்க தான் வந்து எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொடுத்தாங்க. அது இல்லாட்டி நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டேரக்டர்ஸ், அதில் இருக்க சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதில் இருக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. கவிதாக்காவுக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி. அவங்க இல்லாட்டி நானும் பிரசன்னாவும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்லேயே தங்கியிருந்தேன். என்னடா வீட்டை விட்டு வெளியே போடணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேறு கதையாக இருந்திருக்கும். அங்கிருந்து திரும்ப வந்தோம்னா இப்போது குடும்பஸ்தன் படத்தில் எனக்கு இதுவும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்கி, அஸ்வின், மிதுன், கிருஷ்ணா, சரத், பென்னி, சரவணா, வேறு யாராவது இருந்தாடா, அபிஷேக், இவங்க எல்லாத்துக்கும், லக்ஷ்மி, இவங்க எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சுஜித்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகளும் நன்றியும். ஒன்றாவே டெபியூட் ஆகிறோம். அவன் வந்து சும்மா நச்சு பண்ணும்போது 3வது வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணான். அப்போ இருந்து அப்படியே கூடயே வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். கண்ணை வந்து நான் அப்புறம் அவனுக்கு பெரிய பாராட்டுகளும் நன்றியும் நான் வந்து சொல்லணும். ஐ மீன் பிரசன்னா சொன்ன மாதிரி இவங்களை பற்றி நானே பேசுகிறது வந்து எங்களை பற்றி நாங்களே பேசிக்கிறது மாதிரி ஆயிரும். ஆனாலும் நான் சொன்னோம், அவன் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையிலிருந்து அதை விட்டுட்டு தன்னோட ட்ரீமை பர்சீவ் பண்ணணும்னு வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தது. இதில் நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதில் ஒரு ஆள் வந்து கண்ணன் நினைக்கிறேன். கண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மீராவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரூம் போட்டு உட்காந்துட்டு இருந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுக்கு ரூம் புக் பண்ணி காஸ்டியூம் பண்ணிட்டுலான்ட்டு இருந்தாங்க. அந்த அது சரியாக பண்ணுறோம் தப்பாக பண்ணுறோங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க அந்த சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் நான் அவங்களுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சுரேஷ் சார் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டிவாக கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வின்சிங் வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தேசிங் சார் சொன்ன மாதிரி இவர்கிட்ட கதையை ஓகே பண்ணி எனக்கு மனுஷர்கிட்ட டேட் வாங்கிடலாம் போது இவர்கிட்ட வாங்கிறது பிரச்சனையாக இருந்துச்சு. இதை பண்ணோம்னா இவர் எல்லாரும் கேட்டு என்கிட்ட பயங்கர சண்டை போட்டதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த படத்தில். பிரசன்னா, மணி சார், அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி தான் போஸ்டர் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு பயங்கர ஆர்கியூ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இங்கே இல்லை அவங்க, ஆனாலும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். முக்கியமாக சவுண்டு இது பண்ணி கொடுத்த ராஜன் அவர் வந்து ரொம்ப நன்றி சார். டப்பிங் இன்ஜினியர் மணி சார் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்.
அவர் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு டப்பிங் இன்ஜினியர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சது. அண்டு ரூபன் சாருக்கு என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தோட சவுண்ட் டிசைன்லாம் இவ்வளவு சூப்பராக வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐ மீன் லைக் அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு தனியாக எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வைஷாக் கிங் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவருக்கு பாராட்டுகளும் நன்றியும். அவர் என்ன சொல்கிறது, அவரும் அப்படிதான் நிறையா வெர்ஷன்ஸ் இந்த படத்தில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டயர்டாகாமல் எனக்கு வேலை பார்த்து கொடுத்ததுக்காக அவருக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். குமார் அண்ணா எனக்கு வந்து இவங்க எல்லாமே இதில் வந்து ப்ரொடியூசர்ஸுங்கிற மாதிரி இல்லை. குமார் அண்ணா, கண்ணன் அண்ணா, அப்புறம் வந்து பிரகாஷ், மனோண்ணா தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என் கூடயே சுற்றிட்டு இருந்தார் எங்க இது பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சொல்லணும். ப்ரொடியூசர் வந்து இவர் பிரசன்னா சொன்ன மாதிரி அவரை வந்து அவர் காசுலேயே அவரு கதையவே எடுத்திருக்கிறோம். அதுக்கே சம்பளமும் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்ன சொல்கிறது, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா வினோத் ஒரு பர்சனாக அவரோட வளர்ச்சி வந்து பயங்கரம். நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நான், பிரசன்னா, சுஜித், வினோத் அண்ணா எல்லாம் ஒரே ரூமில், பிரசன்னா வீட்டில் ஒரே இடத்துல படுத்துட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து அவரு இங்கே வந்தது எங்களோட ஜேர்னியை ரொம்ப ஃபெசிலிட்டேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை வினோத் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாட்டி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கிறேன். அது வந்து அவர் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஆக்டர்ஸ், இதில் இருக்கிற ஆக்டர்ஸ் நக்கலைட்ஸ் ஆக்டர்ஸ்லேருந்து வரணும். அவங்க முத்தமிழ், நிவி, ஜென்சன் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து இப்படி பார்க்குறதுக்கு. அப்போவே சொல்லுவோம், இதை நான் இப்போ சொல்லாமான்னு தெரில, நான் கண்டிப்பாக சொல்லலாம். வந்து இவர் வந்து அடுத்த ஒரு நாகேஷ் அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்க ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாவில் இருக்கும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளாக வருவார். அவருக்கு வாழ்த்துக்கள். நிவி சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். குட்டி சான்வி செம கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் முக்கியமாக நடிச்சிருக்கிற ஒரு 5-6 கேரக்டர்ஸ். இங்கே சுந்தரன் சார் வர முடியல, அவரும் பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு. கனகமாமா டப்பிங் பேசி கொடுத்த தனமாமா, அவங்க எல்லாத்துக்கும் ஸ்வேதா, அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்டு சான்வி மேம் பற்றி சொல்லணும். சான்வி மேம் வந்து அவங்க ப்ரொடியூசர் தான் சான்வி மேம் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணார். அவர் தான் வந்து ராஜேஷ் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள், இவங்க கதை கேட்டு ஓகே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாமா, ரொம்ப சூஸியாக தான் பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு வந்து சொன்னார். சரி இவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் கதை சொல்ல போனேன். அப்புறம் அவங்க ஒர்க் பார்த்தேன், பிட்ட கதலூரில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா தான் வவுச் பண்ணிட்டே இருந்தாங்க அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து படத்தில் ரொம்ப ஹானஸ்ட்டாக வெண்ணிலாவை போர்ட்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய ரொம்ப பெரிய நன்றி. அண்டு இதில் என் கூட ரைட்டிங்கில் நானும் பிரசன்னாவும் இருக்கும்போது பீவன் பிஃபோர் கோயிங் டு எனக்கு அசோசியேட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். எனக்கு அசோசியேட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் கிருஷ்ணாவுக்கு. இதில் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட எங்கள் கூட ஹோட்டலுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அவனுக்கு நன்றி சொல்லலாம் தெரியல எனக்கு. பட் அவன் பெரிய ஹைட்ஸ் வருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே குரு சாருக்கு வரணும். குரு சார் வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி பேட்டிலெல்லாம் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் மின்னல் முரளி வந்து பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. எனக்கு அவர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நானும் பிரசன்னாவும் பேசும்போது ஓகே பண்ணலாமா வேணாமான்ட்டு சரி ஓகே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். 2 நாளில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எங்களுக்கு வந்து அந்த கதைக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு, நாட் ஜஸ்ட் ஆக்டிங் இந்த ஃபிலிம் பட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, படத்தில் அந்த 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு ஹானஸ்டாக ஒரு ஆர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸ்கிரிப்டில். அந்த கதாபாத்திரத்துக்கு முக்கியமாக அதுதான் ஒரு ஆக்டரோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நம்ம இப்போ வந்து மணி சாரை பற்றி சொல்லணும். எனக்கு இப்போ மணி சார்னு சொல்கிறதா அந்த ஜோன்லலாம் இல்லை. இப்போ அது ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு மணி சார் அப்படின்னு. நாங்கள் வந்து அவர் வந்து இந்த படம் நான் பிச் பண்ணும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி ஏன்னா அவர்கிட்ட இது போய் பிக்சர் பண்ணோம்னா தலைவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு அவரோட காமெடி சைட் ரொம்ப பிடிக்கும், யூடியூப்லேருந்து பார்த்ததுனால அவரோட ஒர்க்ஸை. தலைவா நீங்கள் சீரியஸான ரோல் பண்ணிருக்கீங்க, ஒரு லைட் ஹார்ட்டட் சினிமா நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து பிக்சே பண்ணேன். அண்டு எனக்கு என்னன்னா இவர் கதையை படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா இவர் நடிக்கிறாரோ இல்லையோ,
ஒருவேளை நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கலாம், டேட் இல்லாமல் இருக்கலாம், பட் இவர் ஓகே சொல்லிட்டாலே நம்ம ஒரு நல்ல கதை எழுதியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதுக்காகவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தால் ஒரு சரி எப்படி ஒரு கொடுத்துட்டா ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட கல்யாண பத்திரிக்கையும் இதையும் கொடுத்துட்டு வந்தேன். 2 வாரத்தில் கூப்பிட்டு சொன்னார். அவர் சொன்ன இன்சைட்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவரே ஐ மீன் லைக் நாங்கள் வந்து இந்த படத்துக்காக நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி கதையில் நான் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டது பிரசன்னா கூட. இப்படி இல்லைங்க, இப்படி வராதுங்க, இப்படி தான் வருங்க அப்படிங்கிறது அதிக சண்டை நடந்தது பிரசன்னா கூட. கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணிட்டாரு மனுஷனே கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நான் கதைக்குள்ள இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாமா, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப அவரை பயங்கர ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன்னா அவரோட கதாபாத்திரத்தோட எலிவேஷன் பற்றி அவர் யோசிக்கிறது. அவர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் யோசிக்கிறாரு. அது அவருக்குள்ள இருக்கிற ஒரு ரைட்டர் தான் அதை வந்து மோர் தென் ஆக்டர், அந்த அவரோட ரைட்டர் வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். நான் நம்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்கள்ல மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறது அவருக்கு தான். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன், அவரு கரெக்டாக அமைஞ்சதுன்னா அவர் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவாருன்னு நான் நம்புகிறேன். அது வந்து வருவார் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த லைனும் அடுத்தடுத்த கதைகளும் உனக்கு தெரியுங்கிறதுனால ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ் ஆல்சோ. குரு சார், உங்களுடைய அடுத்த படத்துக்கு உங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் வந்து தேசிங் சாருக்கு வந்து சார் இல்லை இவரும் அப்படித்தான். நான் வந்து இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சார் அப்படி தான் ஆரம்பித்தேன். வந்தோடனே ஒரு பிரதராக பழகிட்டு இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ ஹானஸ்டாக ஒப்பீனியன் கொடுத்து எனக்கு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியானது. அவர் மேபி வினோத்தன் நம்மள் இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹானஸ்டாக ரொம்ப ஈஸி டு கோவாக நிறையா சஜஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ராம் சார் இங்கே இல்லை, அவருக்கு சொல்லணும், அவருக்கு பெரிய நன்றி. மற்ற நிறைய இயக்குநர்கள் நிறையா பேருக்கு நன்றி இருக்குது. கனி மேம்க்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி. நானும் என் ஒய்ஃபு வந்து பயங்கர ஃபேன் அவங்களுக்கு கோமாளி பார்த்து. அவங்க வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக சொன்னாலும் இதுதான் வந்து இதை சொல்லி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் நான் எல்லாத்தோட அதிகமாக நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து பிரசன்னா மாதிரி ஒரு ஆளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு, நான் அவரை போய் கண்டிப்பாக பர்சீவ் பண்ணி பிடிச்சிக்கிட்டதுக்கு எனக்கு நானே அதுக்கு நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மென்டராக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கைடாக, இல்லை என்ன சொல்கிறது, எவ்ரிவே நான் இதை அவர் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குன்னு நான் இங்கே சொல்ல மாட்டேன். பட் இங்கே சொல்ல எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி இல்லை, பட் இதுக்கு நான் வாழ்க்கைக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ.